அந்த காலகட்டத்தில் தமிழகம் மின் பற்றாக்குறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. பல மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்துச்சு. பெரும்பாலான தியேட்டர்களில் ஜென்ரேட்டர் வசதி கிடையாது. இவையெல்லாம் படத்தின் வசூலை பாதித்தன. மின்சார வெட்டு இருந்தும் கூட 2 வாரங்களில் சுமார் 25 லட்சம் ரூபாய் வசூல். இது தமிழ் பட உலகின் மாபெரும் சாதனை அப்படின்னு பத்திரிகைகளில் விளம்பரம் பண்ணினாங்க. ராஜராஜனாக சிவாஜி அவர்களின் தோற்றமும் நடிப்பும் படத்துடைய ஆன்மாவாக அமைந்தன அப்படின்னாலும் அவருடைய மகன் ராஜேந்திரனாக சிவகுமார், மகள் குந்தவையாக லக்ஷ்மி, ராஜராஜனின் அக்காள் குந்தவையாக எஸ் வரலட்சுமி, சாளுக்கிய அரசன் விமலாதித்தனாக முத்துராமன், எதிரி நாட்டின் ராஜதந்திரி பாலதேவராக எம்.என். நம்பியார், நம்பியாண்டார் நம்பியாக சீர்காழி கோவிந்தராஜன், ராஜராஜரின் ரகசிய உளவாளி பூங்கோதையாக மனோரமா அப்படின்னு நடித்த அத்தனை கலைஞர்களும் அசத்தி இருப்பாங்க. ஆர்.எஸ். மனோகர், டி.ஆர். மகாலிங்கம் போன்ற கலைஞர்கள் சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாங்க. பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தன்று தஞ்சையில் இல்லாமல் கரூர் பாசறைக்கு ஏன் சென்றாய்? மனம் சரியில்லை. இளவரசரின் நண்பர் விமலாதித்தருக்கு நாம் அழைப்பு அனுப்பவில்லை அல்லவா? அதுதான் காரணமா? நடந்து முடிந்த கதை, இனி அதை பற்றி பேசி பயனில்லை. உனக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னப்பா? விமலாதித்தன் மீது படையெடுத்து வேங்கி நாட்டை வென்று வா. அப்பா, விமலாதித்தன் மீது நான் படையெடுக்க வேண்டுமா? ஆம். சோழ நாட்டின் பாதுகாப்புக்காக நமது நிலப்படையை வேங்கி நாட்டில் நிறுத்தி வைக்க அவன் மறுக்கிறான். ஆகையால் வேங்கி நாட்டையே நம் வசப்படுத்தி வா. போ. அப்பா, உலகத்தையே வென்று வர சொல்லுங்கள், புறப்படுகிறேன். ஆனால் உயிர் நண்பன் மீது போர் தொடுக்க என் உள்ளம் சற்றும் சம்மதிக்கவில்லை. இளவரசே, காரியம்தான் முக்கியம். கர்ம வீரனின் கடமைக்கு முன்னே நண்பன் யார், பகைவன் யார்? மகாதேவரே, இருதயத்தை அழுத்தறிந்து விட்டு காரியத்தில் கண்ணா இருப்பவன் தான் கர்ம வீரன் என்றால் அப்படிப்பட்ட காரியம், கடமை எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன சொல்கிறாய்? அப்பா, உத்த நண்பனை கொன்றுவிட்டு அவன் உதரத்தில் தான் நம் புலிக்கொடியை நாட்ட வேண்டும் என்றால் உங்கள் குமாரனை கோழை என்றே நினைத்துக் கொள்ளுங்கள். இது சோழ சக்கரவர்த்தியின் கட்டளை. எடுவாளை, புறப்படு போருக்கு. இந்த ஒப்புயர்வற்ற வீரவாளை என் நண்பனை கொல்லத்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இருதயமில்லாத ஒருவனை பிடித்து வந்து அவனை இளவரசராக்கி விமலாதித்தன் மீது போர் தொடுக்க சொல்லுங்கள். நான் வருகிறேன். இவனை வீரன் என்றல்லவா நினைத்தேன். வெறும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விட்டானே. சக்கரவர்த்திகளே, உங்கள் மைந்தர் இப்போதும் வீரர்தான். ஆனால் அமைச்சரின் தங்கை வீரமாதேவியுடன் காதல் நாடகத்தில் இறங்கிவிட்டார் அல்லவா? அதனால் போராட்டத்தில் மனம் செல்லவில்லை. காதலில் வீரம் அல்லவா பிறக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான். ஆனால் இந்த வீரமாதேவி இளவரசருக்கு வீரத்தை உண்டாக்காமல் கோழைத்தனத்தை உண்டாக்கி விட்டார். வீரமாதேவி என் வீரமகனை கோழையாக்கி விட்டாளா? வீரமாதேவி, வீரமாதேவி, வாருங்கள் சக்கரவர்த்திகளே, அமருங்கள். நான் இங்கு அமர வரவில்லை. உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி போக வந்திருக்கிறேன். இன்று சக்கரவர்த்திகளின் தோற்றத்தை கண்டாலே எனக்கு பயமாக இருக்கிறது. பயப்படாதே. பல ஆண்டுகளாக தலைகுனிந்து கிடந்த தமிழகம் இன்று என் ஆட்சியிலே தலை நிமிர்ந்து நிற்கிறது. எவருக்கு வெட்டாத இமயமும் என் முன்னே மண்டியிட்டு கிடக்கிறது. இதுவரை இந்த ராஜராஜன் எந்த மன்னர் முன்னிலையிலும் மண்டியிட்டதில்லை அல்லவா? உலகையெல்லாம் ஒரு குடைக்கீழ் ஆளும் சக்கரவர்த்திகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அப்படிப்பட்ட நான் சோழ பேரரசின் நன்மைக்காக உன் முன்னே மண்டியிட்டு பிச்சை கேட்க வந்திருக்கிறேன். சக்கரவர்த்திகளே, இவ்வாறு சொல்வதை விட என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கலாம். தாங்கள் கேட்பது என் உயிரை என்றாலும் இப்போதே அதை நான் ஆனந்தத்துடன் தர தயாராயிருக்கிறேன். நான் முன்னிடம் அதிகமாக கேட்கப் போவதில்லை. என் மகனை திருப்பித்தா என்றுதான் பிச்சை கேட்கிறேன். எனக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக. பல நன்மைகளுக்காக விமலாதித்தனுடன் போர் தொடுக்க சொன்னேன். ராஜேந்திரன் மறுக்கிறான். அதற்கு காரணம் நீ உன் காதலை காட்டி அவனை கோழையாக்கி விட்டாய் என்று எல்லோரும் இழிவாக பேசுகிறார்கள். அது உனக்கு நல்லதல்ல. வாழையடி வாழையாக வந்த இந்த வீரவாளை அவன் கையிலே கொடுத்து அவனை போருக்கு அனுப்பு. இல்லை என்றால் இந்த வாழை கொண்டே சோழ பேரரசின் மூலவேரை நீயே அழித்து விடு. சக்கரவர்த்திகளே, இப்படிப்பட்ட பெரிய வார்த்தைகளை இனி ஒரு முறை சொல்லாதீர்கள். சோழ குலத்தின் மானமும் வீரமும் மேலும் தழைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டும் பெண்களை
நானும் ஒருத்தி. அப்படிப்பட்ட நான் உங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு கோழையை காதலிக்கவே மாட்டேன். வீரமாதேவி என்று எனக்கு பெயர் சூட்டிய தாங்களை வேதனைப்படும் அளவிற்கு என்னை நேசித்தவர் கோழையாகி விட்டார் என்றால் அவரை காதலித்த குற்றத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன். யாரை கோழை என்று சொன்னாய்? இனி ஒரு முறை அப்படி சொல்லிவிடாதே. என்ன பராக்கிரம ராஜராஜ சோழ சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்த இந்த ராஜேந்திரன் ஒரு நாளும் கோழையாகி விட மாட்டான். நண்பனின் அன்புக்காக சற்று தயங்கினேனே தவிர நங்கையின் காதல் என்னை கோழையாக்கி விடவில்லை. சக்கரவர்த்திகளே, இதோ புறப்படுகிறேன். விமலாதித்தரை முறியடித்து வேங்கி நாட்டில் சோழர் புலிக்கொடியை பறக்க விடுகிறேன். வாழ்க சோழ நாடு, வளர்க வீர பரம்பரை. வருகிறேன். சக்கரவர்த்திகளே, இளவரசர் கோழை இல்லை என்று இப்போது ஒப்புக்கொள்கிறீர்களா? உன் காதலனும் கோழை இல்லை, என் மகனும் கோழை இல்லை. சிவாஜி அவர்களின் பேச்சு, பார்வை, நடை, உடை, பாவனை, சிரிப்பு எல்லாமே அந்த மாபெரும் சரித்திர நாயகனின் நினைவில் நம்மை லயிக்க வைத்துவிடும். ராஜராஜன் தமக்கை குந்தவை பிராட்டியாரிடம் காட்டிய பாசம், பக்தி, அருமை மகன் ராஜேந்திரன் கிட்ட காட்டிய கண்டிப்பு, வாஞ்சை, ஆசை மகள் குந்தவியிடம் காட்டிய அன்பு, விசாரிப்பு ஆகியவற்றையெல்லாம் நடிகர் திலகம் அனாயாசமாக தம் இணையற்ற நடிப்பின் மூலம் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி படம் முழுவதுமே ஆதிக்கம் செலுத்தியிருப்பாரு. இந்த திரைப்படத்துல குறிப்பிட்டு பாராட்ட வேண்டிய சில காட்சிகள்: மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆயை திருப்பணியில் ஆழ்ந்திருக்கும் மகா சிற்பிக்கு வெற்றிலை மடித்து கொடுத்தது, சதி திட்டத்தால தன் நாட்டையே அழிக்க வந்த ராஜதந்திரிக்கு ஒரு ராஜதந்திரியாக அவனோடு பழகி அவனை முறியடித்தது, வேங்கி நாட்டு இளவரசன் விமலாதித்யனோடு போலி பகைமை உணர்ச்சியோடு பழகி இறுதியில் தன் அன்பிலும் பண்பினாலும் அவனையே திகைக்க வைத்தது ஆகியவையாகும். தந்தையாரின் திருவடிகளுக்கு என் தாழ்மையான வணக்கங்கள். பலமான வணக்கம். என்ன செய்தி? கீர்த்தி பராக்கிரம ரவிகுல மாணிக்க சிவபாத சேகர நித்திய வினோத ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகளே. என்ன என்ன இன்று அளவுக்கு அதிகமாகவே என் பெயர் நீண்டு கொண்டே போகிறது. ஏதாவது காரியமாக வேண்டுமா? ஒன்றுமில்லையப்பா, உங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்று வந்தேன். அதுதானே பார்த்தேன். சோழ நாட்டிலே முளைத்த ஒரு புல் கூட சும்மா ஆடாதே. மகளே, நீ என்ன கேட்பாய் என்பது எனக்கு தெரியும். இல்லையப்பா, நான் கேட்கப் போவதை உங்களாலும் உங்கள் ராஜதந்திரியாலும் கூட புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படியா? நான் அதை கேட்டதும் நீங்கள் திடுக்கிட்டு போனாலும் போவீர்கள். எங்கே திடுக்கிடவை? திடுக்கிடவை அப்பா, அது என்ன வந்து? ஒன்றுமில்லையப்பா, நான் இங்கே நீதான் வந்து விட்டாயே. இருங்கள் அப்பா, சொல்ல வேண்டாமா? இருக்கிறேன், சொல். அப்பா, அம்மா கன்னி பெண்ணாக இருந்த பொழுது உங்களைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள் இல்லையா? இதை போய் உன் அம்மாவிடமே கேள். கேட்டேனே. என்ன சொன்னாள்? மணந்தால் உங்களைத்தான் மணப்பது என்று மனதில் திண்ணமாக முடிவு செய்து கொண்டிருந்தார்களாம். உன் அப்பன் அழகன் அல்லவா? சிறுவனாய் இருக்கும் போது. எங்கள் அப்பா எப்போதுமே அழகர்தான். வந்த காரியம் நடக்கட்டும். அப்பா, அப்படி அம்மா உங்கள் மீது ஆசைப்பட்ட நேரத்தில் அவருடைய தந்தையார் அதற்கு தடை விதித்திருந்தால் என் தாயாரின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். மிகவும் வேதனை அடைந்திருப்பாள். காரணம், அவள் தனக்கு தகுதியான ஒருவன் மீதுதான் ஆசை கொண்டாள். நாடு இழந்து சிறையிலே வாடும் அடிமை மீது ஆசை கொள்ளவில்லை. சரி சரி, அப்படி அவர்கள் ஆசைப்பட்ட நேரத்தில் அயல் நாட்டு வேந்தர்கள் யாரேனும் தங்கள் மீது படையெடுத்து தங்களை அடிமைப்படுத்தி சிறையில் வைத்திருந்தால்? என்னையா? இல்லையப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு கூட நடக்காது. என்னப்பா, நீங்கள் ஒரு பேச்சுக்கு தானே தாங்கள் சிறையில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த சமயத்தில் அம்மா, நாம் அரசரை தானே காதலித்தோம், சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் ஒரு அடிமையா காதலித்தோம் என்று அவர்கள் தன் மனதை மாற்றிக் கொள்வார்களா? அது பார்த்தீர்களா அப்பா, நான் நியாயத்தை எடுத்து சொன்னதும் நீங்களே சரி சரி, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? அப்பா, சிறையில் இருக்கும் விமலாதித்தரை உடனடியாக விடுதலை செய்து நியாயப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுங்கள் என்று கேட்கிறேன். அப்படியா? பாலதேவரே, மன்னா, உடனே என் கட்டளை சிறைச்சாலைக்கு அனுப்புங்கள். என்ன கட்டளையோ? விமலாதித்தனை அடைத்து வைத்திருக்கும் சிறைக்கூடத்திற்கு அதிகமாக இன்னும் 2 பூட்டுகள் சேர்த்து பூட்ட சொல்லுங்கள். சக்கரவர்த்திகளின் உத்தரவுப்படி இரட்டை பூட்டுக்கள் போடப்பட்டால் அதை உடனடியாக உடைத்தெறிய இளவரசிக்கும் சக்தி உண்டு. பாலதேவரே, கூறுங்கள் மன்னா. குந்தவி நாச்சியார் குழந்தைதானே? நான் மட்டுமல்ல, சக்கரவர்த்தி கூட குழந்தையாக இருப்பதால் தான் சற்றும் அருகதையற்றவர்கள் எல்லாம் ராஜதந்திரி ஸ்தானத்தை
இங்கு வெகு சுலபமாகவே பெற்று விட்டார்கள். நீ அதிகமாக பேசுகிறாய். விமலாதித்தனை விடுதலை செய்து விடுங்கள், நான் வாயை திறக்க மாட்டேன். விடுதலை செய்கிறேன். அவன் நமக்கு கப்பம் கட்ட வேண்டும், நமக்கு அடங்கிய சித்தரசனாய் இருக்க வேண்டும். நமது மாபெரும் நிலப்படை ஒன்றை வேங்கி நாட்டில் நிரந்தரமாக நிறுத்தி வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் சம்மதித்தால் விமலாதித்தரை உடனே விடுதலை செய்து விடுகிறோம். சக்கரவர்த்திகளின் திருமகள் அப்படி ஒரு அடிமையை விரும்ப மாட்டாள். அவரும் இந்த அடிமைத்தனத்தை ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். சரியாக சொன்னாய் சகோதரி. என் தங்கை ஒரு அடிமையை மணப்பதை நானும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இளவரசே, சரியாக சொன்னீர்கள். குந்தவி நாச்சியார் எதற்காக ஒரு அடிமையை மணக்க வேண்டும்? இரட்டப்பாடி மன்னன் சத்யாசிரியன் மகனை மணந்து கொண்டால் ராஜபோகத்தில் வாழலாமே. சத்யாசிரியன் நமக்கு ஜென்ம பகைவன் அல்லவா? அவன் மைந்தனை என் தங்கை மணப்பதா? அப்பா, இவர் என்ன உணர்கிறார்? ராஜதந்திரி சொல்வதில் பெரும் பொருள் புதைந்திருக்கும். நன்றாக கேள். அதற்காக விமலாதித்தனை மறந்து பகைவன் மகனுக்கு என் தங்கை மாலையிட வேண்டும் என்கிறீர்களா? என்ன செய்வது? நாட்டு நலனை கருதி இளவரசியார் மனதை மாற்றிக் கொள்ளத்தான் வேண்டும். ஐயா ராஜதந்திரியாரே, ஆண்கள் உடைகளை மாற்றிக் கொள்வதைப் போல் பெண்களும் விதவிதமான கணவன்மார்களை அடையலாம் என்று நினைப்பது தங்களுக்கு சகஜமாக இருக்கலாம். ஆனால் அந்த பழக்கம் எங்கள் நாட்டில் கிடையாது. அப்பா, தயவு செய்து சிரிக்காதீர்கள். தங்கள் கோபத்தை விட தங்கள் சிரிப்பைத்தான் என்னால் நம்பவே முடிவதில்லை. அது சரி, ராஜதந்திரியின் யோசனையை ஏற்றுக்கொள்கிறாயா? அப்பா, உங்கள் மகள் கோவிலில் நடனமாடுவாளே தவிர உங்கள் ராஜதந்திரியார் சொல்லுகிறபடி எல்லாம் ஆட மாட்டாள். வா அண்ணா. சிவாஜி அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் அதிக சந்தர்ப்பங்களை பெற்றிருப்பவர் லக்ஷ்மி அவர்கள். குந்தவையின் பாகம் இவங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. துடிப்பாக வசனம் பேசி தன்னுடைய நடிப்பால் அனைவரின் பாராட்டையும் பெற்றுவிட்டாங்க. நடனமும் ஆடியிருப்பாங்க. அற்புதமாக இருக்கும். அத்தை, அத்தை. என்னம்மா? அப்பாவை கட்டிடக்கலையில் பெரிய மேதை என்று எல்லோரும் பாராட்டுகிறார்களே, இந்த அரண்மனையில் எங்காவது ஒரு சுரங்க பாதையை அமைத்திருக்கிறாரா? அப்படி சொல்லாதே அம்மா. உன் அப்பாவும் நிறைய சுரங்க பாதைகளை அமைத்திருக்கிறார். அமைத்தார். உங்கள் தம்பியை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறீர்களோ? இல்லை அம்மா, இங்கு நிறைய சுரங்க பாதைகள் இருப்பது எனக்கும் தெரியும். பொய் பொய். உங்களுக்கு என்ன தெரியும்? குந்தவி, அரசியல் முதல் அந்தரங்க பாதைகள் வரை உன் அப்பாவிற்கு அடுத்து எனக்குத்தான் தெரியும். எனக்கு நம்பிக்கையே இல்லை. போடி பைத்தியமே. இங்கிருந்து பழையாறைக்கு செல்ல ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. உறையூருக்கு ஒரு பாதை இருக்கிறது. அரண்மனையிலிருந்து அத்தாணி மண்டபம் வரை ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. ஏன், சிறைச்சாலையில் இருந்து கோவிலுக்கு செல்வதற்கு கூட ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. அத்தை, எனக்கென்னவோ நம்பிக்கையே இல்லை. வழியை சொல்லிவிட்டால்? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரிடமும் சொல்லக்கூடாது. இதை போய் நான் எதற்காக மற்றவர்களிடம் சொல்ல போகிறேன்? என்ன அத்தையும் மருமகளும் ரகசியம் பேசுகிறீர்கள்? அடியேன் வரலாமா? உனக்கு தெரியாத ரகசியம் என்னப்பா இருக்கிறது? அக்கை, ரகசியம் என்பதே ஒருவருக்கு தெரிந்தால்தான் ரகசியம், இருவருக்கு தெரிந்தால் பரசியம். அதுவும் பெண்களுக்கு தெரிந்து விட்டால் நிச்சயமாக அது அம்பலம். அப்படி ஒன்றும் இல்லையப்பா. குந்தவி பாரதத்திற்கு விளக்கம் கேட்டால் எனக்கு தெரிந்ததை சொன்னேன். நல்லது. இதோ பெருவுடையார் கோயில் பிரசாதம், எடுத்துக்கொள்ளுங்கள். ராஜராஜா, இதை எடுத்து வர ஆட்கள் இல்லையா? ஆட்கள் எனக்கு சேவகம் செய்கிறார்கள். நான் உங்களுக்கு சேவகம் செய்வதிலே பெருமை அடைகிறேன். குந்தவை ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள். உன் கையால் அவளுக்கு பிரசாதத்தை கொடு. மேலே எடுத்துக்கொள். உங்கள் கையால் எனக்கு திருநீர் இடுங்கள். உங்களைத்தான். நீங்கள் திலகமிடுங்கள் அத்தை. என்னை ஆசி கூறி அனுப்புங்கள். சக்கரவர்த்திகளே, உங்களைத்தான். எண்ணம் போல் எல்லாம் இனிதே நடக்கும். என்னப்பா உன் மகள் பைத்தியக்காரியை போல் நடந்து கொள்கிறாள்? என் மகள் அல்லவா? நாதனை கண்டேனடி அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாட்டு ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை இசையரசி பி. சுசீலா மற்றும் பி. ராதா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை திருநாவுக்கரசர் எழுதியிருப்பாரு. நாதனை கண்டேனடி, நாதனை கண்டேனடி, கோழி நாதனை கண்டேனடி,
எதற்காக நிறுத்த சொல்கிறீர்கள்? உங்கள் ஆட்டத்தில் பிழை இருக்கிறது. என்ன பிழை? தாளம் தவறி ஆடிவிட்டீர்கள். இல்லை, சரியாகத்தான் ஆடினேன். ஒரு காலம் இல்லை. உங்கள் கவனம் ஆட்டத்தில் இல்லை, அதனால் கால்கள் இடறிவிட்டது. என் கவனம் ஆட்டத்தில் தான் இருக்கிறது, உங்கள் கவனம் தான் வேறு எங்கோ இருக்கிறது. இளமையை சமாளிக்க வேண்டாம் இளவரசி. தவறை தவறு என்று ஒப்புக்கொள்ளுங்க. நான் தவறவே இல்லை, சரியாகத்தான் ஆடினேன். அப்படி என்றால் இது நாட்டியமும் அல்ல, இதற்கு பெயர் அரங்கேற்றமும் அல்ல. சக்கரவர்த்திகளே, பார்த்தீர்களா இந்த விமலாதித்தனை? எனக்கு உத்தரவு கொடுங்கள். ராஜதந்திரியாரே, மன்னா, அது கலைஞர்கள் விவகாரம், அதில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. நன்றி. இங்கு கூடியிருக்கும் இத்தனை பேர்களுக்கும் தெரியாத தவறை என் நாட்டத்தில் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களோ? பாவம், இவர்களெல்லாம் நீங்கள் சக்கரவர்த்தியின் திருமகள் என்பதற்காக வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படி இருக்க முடியுமா? கலைஞனாயிற்றே. வீணான விவகாரங்களை பேசும் விமலாதித்தா, நீங்கள் ஆணவத்தோடு பேசுகிறீர்கள். இல்லை, நீங்கள் தான் அகந்தையோடு தாளம் தவறியதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்களே தாளவாத்தியத்தை எடுத்து வாசியுங்கள். நான் கால பிரமாணத்தோடு ஆடுகிறேனா இல்லையா என்பதை காட்டி விடுகிறேன். அதே மகளே, என் வாசிப்பிற்கு உங்களால் ஆட முடியுமா? என் நாட்டத்திற்கு உங்களால் வாசிக்க முடியுமா? நான் வாசித்து விட்டால், நான் ஆடிவிட்டால் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.